சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 38 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் 48 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. இதன் மூலம் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 1903 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி மாத தொடக்கத்தில் விலை பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதற்கிடையில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மெரினா கடற்கரை இன்று முதல் வரும் 6ஆம் தேதி வரை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் ட்ரோன் உள்ளிட்ட இதர ஆளில்லா விமானங்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வரும் 6ஆம் தேதி மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்வு நடைபெறவுள்ளது. அதில் ஆளுநர், முதலமைச்சர், விமானப்படை தலைவர், ராணுவ உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அதற்கான பாதுகாப்பு மற்றும் சாகச ஒத்திகையும் நடைபெறவுள்ளது. முன்னெச்சரிக்கையாக மெரினா சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் விமான அட்டவணையில் மாற்றம் செய்து சென்னை விமான நிலையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இன்று முதல் 8ஆம் தேதி வரை பல்வேறு இடைவெளிகளில் சென்னை விமான நிலைய வான்தடம் மூடப்பட உள்ளது. இன்று பிற்பகல் 1:45 மணி முதல் 3:15 மணி வரை விமான நிலைய வான்தடம் மூடப்படுவதாகவும் 2, 3, 5, 6, 7 மற்றும் 8 ஆகிய தேதிகளில் கூடுதல் இடைவெளிகள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய தகவல்களுக்கு விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ள நிலையில் குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பொழிய வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதே நிலை நாளையும் நீடிக்கும் என்றும் 3ஆம் தேதி கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், புதுச்சேரி, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பொழிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் லெபனானுக்கு எதிரான போரை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடினார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மேற்கு ஆசியாவில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். உலகில் பயங்கரவாதத்துக்கு இடமில்லை என்று கூறிய பிரதமர் மோடி, பிணை கைதிகள் அனைவரையும் பாதுகாப்பாக விடுவிப்பதை உறுதி செய்வது முக்கியமானது என்றும் நெத்தன்யாகுவிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளப்படும் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா உதவிகரமாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காசா மற்றும் லெபனான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் அந்நாட்டின் பிரதமர் நெத்தன்யாகுவிடம் மோடி பேசியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை பெற்றுள்ளது. நாட்டிலேயே அதிக வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2022-2023 நிதியாண்டுக்கான தொழிற்சாலைகள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி மதிப்பு கூட்டுதலில் மகாராஷ்டிரா முதலிடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது இடத்தில் குஜராத்தும் 3வது இடத்தில் தமிழ்நாடும் உள்ளன. மிக முக்கியமாக அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்த 4 இடங்களில் மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இந்த 5 மாநிலங்கள் மட்டும் உற்பத்தி துறை சார்ந்த வேலைவாய்ப்பில் 55 விழுக்காடு பங்களிப்பை வழங்கியிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் அதற்கு அடுத்த இடங்களில் குஜராத், மகாராஷ்டிரா இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதிக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டுள்ளது.
தமிழக அமைச்சரவையில் இலாக்கா மாற்றம், 3 அமைச்சர்கள் நீக்கம், 4 புதிய அமைச்சர்கள் நியமனம் என மாற்றம் செய்யப்பட்டது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவையின் வரிசை பட்டியலை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக 3வது இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிறையிலிருந்து வெளியே வந்த அமைச்சராக பொறுப்பேற்ற செந்தில் பாலாஜி 21வது இடத்தில் உள்ளார். மீண்டும் அமைச்சரான சாமு நாசர் 29வது இடத்தை பெற்றுள்ளார். முதல் முறையாக அமைச்சரான ராஜேந்திரன் மற்றும் கோவி செழியன் முறையே 19 மற்றும் 27வது இடத்தில் உள்ளனர். பரிசு பட்டங்களை தாயிடம் காட்டும் குழந்தை போல் துணை முதலமைச்சர் ஆனதும் உங்களை காண வந்திருப்பதாக மகளிர் சுய உதவிக்குழு நிகழ்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியுடன் கூறினார். துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உதயநிதி ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற முதல் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு மாநில அளவிலான மணிமேகலை விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சுய உதவிக்குழுக்களுக்கு வழங்கப்பட்ட வங்கிக் கடனை விட அதிகளவு கடன் தொகையை திமுக அரசு வழங்கியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 84,815 கோடி ரூபாய் மட்டுமே வங்கிக் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3.5 ஆண்டுகளில் 92,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கியிருப்பதாகவும் கூறினார். நாட்டிலேயே மகளிர் மேம்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு உள்ளதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஏதாவது பட்டமோ பரிசோ கிடைத்தால் அதை முதலில் அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்றுதான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும். தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எனும் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய தாய்கள், என்னுடைய சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன். இந்த ஆண்டு சுய குழுக்களுக்கு 35,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இலக்கை விட, டார்கெட்டை விட அதிகமான அளவு கடன் வழங்கி சாதனை படைப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் அழைக்கவில்லை என்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை தமிழக அரசு மறுத்துள்ளது. மத்திய அரசு உத்தேசித்துள்ள வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு கருத்து கேட்டு வருகிறது. சென்னையில் நடைபெறும் கருத்து கேட்பு கூட்டம் குறித்து தமிழக அரசுக்கு மக்களவை செயலகம் தெரிவித்திருந்தது. அந்த கூட்டத்துக்கு பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்கவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து தமிழக சிறுபான்மையினர் நலத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் குறித்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு மத்திய அரசின் சிறுபான்மையினர் அமைச்சகம் ஏற்பாடு செய்ததாக தெரிவித்துள்ளது. மாநில அரசு பிரதிநிதிகள், வக்ஃப் வாரியம், மாநில சிறுபான்மையினர் ஆணையம், இதர சம்பந்தப்பட்ட அமைப்புகள் பங்கேற்றதாகவும் கூறியுள்ளது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் மற்றும் பிரதிநிதிகள், பார் கவுன்சில் பிரதிநிதிகள், வழக்கறிஞர்கள், முத்தவள்ளி மற்றும் உலமா அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் பங்கேற்று கருத்து தெரிவித்ததாக கூறியுள்ளது. சென்னையில் கருத்து கேட்பு நடத்துவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு அளித்ததாகவும், ஒரு சில இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது உண்மைக்கு மாறானது என தமிழக அரசு கூறியுள்ளது. திருப்பதி லட்டு பிரசாத கலப்பட விவகாரத்தில் ஏஆர் டைரி நிறுவன உரிமையாளர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு தயாரிக்க டெண்டர் மூலம் நெய் வாங்கப்படுகிறது. திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி நிறுவனம் கலப்பட நெய்யை சப்ளை செய்ததாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் புகார் அளித்திருந்தது. இதன் பேரில் திருப்பதி கிழக்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஆர் ராஜசேகரன் முன்ஜாமீன் கோரி ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும், அரசியல் காரணங்களுக்காக தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பதி லட்டின் புனிதம் கெடும் வகையில் வெறும் சுய லாபத்திற்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பழி சுமத்தியதாக முன்னாள் அமைச்சர் ரோஜா விமர்சித்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், உச்சநீதிமன்றம் சென்ற பிறகே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தொடங்கப்பட்டிருப்பது பொய்யை மறைக்க எடுக்கும் நடவடிக்கை என்றும் சாடியுள்ளார். చంద్రబాబు నాయుడు లాంటి వాళ్ళు ఒక సీఎం స్థాయిలో ఉండి తప్పు జరిగిందా లేదా అని విచారణ చేయకుండా, ఎటువంటి సాక్ష్యాధారాలు లేకుండా కేవలం జగన్మోహన్ రెడ్డి గారిని టార్గెట్ చేయాలి, ఆయన మీద నింద వేయాలి, ఆయన్ని హిందువులకి దూరం చేయాలన్న ఒక దురుద్దేశంతోనే ఈ యొక్క కామెంట్ చేశాడు అనేది స్పష్టం కాబోతుంది. ఎందుకంటే
ఈరోజు సుప్రీంకోర్టు ఈ కేసు తీసుకునేంత వరకు ఆ డేట్ అనౌన్స్ చేసేంత వరకు సిట్ వేయనే లేదు. అంటే ఉన్నత స్థాయి విచారణ ఎక్కొట్టాలి, ఉన్నత స్థాయి విచారణ జరిగితే తాను చెప్పిన అబద్దం బయటపడుతుందన్న భయంతో సిట్ ని హడావిడిగా ఏర్పాటు చేయడం మనం అందరం కూడా గమనించాలి. மகாராஷ்டிராவில் நாட்டு வகை பசுக்கள் இனி ராஜமாதா கோமாதா என்று அழைக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வேத காலத்திலிருந்து பசுக்கள் முக்கியமான இடம் வகிப்பதாலும் மனிதர்களுக்கு பசும்பால் மூலம் ஊட்டச்சத்து கிடைப்பதாலும் இயற்கை விவசாயத்திற்கு பசுக்களின் சாணம் பயன்படுத்தப்படுவதாலும் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக மகாராஷ்டிரா அரசு கூறியுள்ளது. விரைவில் அங்கு தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த அறிவிப்பு உற்று நோக்கப்படுகிறது. வேட்டையன் படத்தின் ட்ரைலர் நாளை வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெய்பீம் படத்தின் மூலமாக கவனம் பெற்ற இயக்குநர் தாசை ஞானவேல் இயக்கத்தில் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். லைகா தயாரித்த இந்த படம் அக்டோபர் 10 வெளியாகிறது. இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரும் நடித்திருக்கின்றனர். இவர்களின் கதாபாத்திர அறிமுக வீடியோவை படக்குழு தொடர்ந்து வெளியிட்டு வந்தது. சமீபத்தில் படத்தின் டீசர் வெளியாகி அதில் என்கவுண்டரை ஆதரிக்கும் வசனங்கள் இருந்தது சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. ஜெயம் ரவியோடு விவாகரத்திற்கு விருப்பம் இல்லை என்றும் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தனை நாள் அமைதியாக இருந்தது தன் பலவீனம் என்றோ குற்ற உணர்ச்சி என்றோ நினைக்க வேண்டாம் என கூறியுள்ளார். சட்ட ரீதியாக தனக்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாகரத்து தொடர்பாக ஜெயம் ரவியுடன் தனிப்பட்ட உரையாடலுக்காக காத்திருக்கிறேன் என்றும், ஆனால் தற்போது வரை தனிப்பட்ட உரையாடலுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் ஆர்த்தி குறிப்பிட்டுள்ளார். ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த அவரது மனைவி ஆர்த்தி, இது தனது கவனத்துக்கு வராமல் ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்த முடிவு என்று கூறியிருந்தார். இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஒரு விக்கெட் எடுத்ததன் மூலமாக ஆல்ரவுண்டர் ஜடேஜா மேலும் ஒரு சாதனையை படைத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக ரவீந்திர ஜடேஜா 300 விக்கெட்டுகளை சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் எடுத்திருக்கிறார். இதன் மூலமாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் வேகமாக 3000 ரன்கள் மற்றும் 300 விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வீரர் என்ற சாதனையை ஜடேஜா படைத்துள்ளார். முதல் இடத்தில் இங்கிலாந்தின் முன்னாள் வீரர் இயான் போதம் உள்ளார். இயான் போதம் 72 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 4153 ரன்கள் அடித்து 305 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 74 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ஜடேஜா 3122 ரன்கள் அடித்து 300 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மழையால் பாதிக்கப்பட்டு வந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதிரடியாக விளையாடி வங்கதேச அணிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. கான்பூரில் இந்திய வங்கதேசம் அணிகள் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. இந்திய அணி டாஸ் வென்று பந்துவீச்சை தேர்வு செய்ததன் மூலம் வங்கதேசம் முதலில் களமிறங்கியது. 35 ஓவர்களில் வங்கதேசம் 3 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் முதல் நாள் ஆட்டம் முடித்துக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாம் நாள் ஆட்டமும் மழை மற்றும் ஈரப்பதம் காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் 4ஆம் நாளில் விளையாடிய வங்கதேச அணியில் முனிமுல் ஹக் சிறப்பாக விளையாடி சதமடித்தார். ஆனால் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்ததால் 233 ரன்களுக்கு அந்த அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே அதிரடியாக ரன்களை குவித்தது. அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் 72 ரன்களும் KL ராகுல் 68 ரன்களும் எடுத்தனர். இறுதியில் 285 ரன்களுக்கு இந்திய அணி டிக்ளேர் செய்தது. டெஸ்ட் போட்டி வரலாற்றில் அதிவேகமாக 50, 100, 150, 200 மற்றும் 250 ரன்களை கடந்து புதிய வரலாற்று சாதனையை இந்தியா படைத்தது. இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய வங்கதேசம் 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 26 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது. நடப்பு நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் நிதி பற்றாக்குறை 27 விழுக்காடாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருவாய்க்கும் செலவினத்திற்கும் உள்ள இடைவெளியே நிதி பற்றாக்குறை எனப்படுகிறது. அந்த வகையில் நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலங்களில் நிதி பற்றாக்குறை 4,35,176 கோடி ரூபாயாக உள்ளதாக பொதுக்கணக்கு கட்டுப்பாட்டாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதுவே முந்தைய ஆண்டின் இதே மாதங்களில் நிதி பற்றாக்குறை 36 விழுக்காடாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2024-25 நிதியாண்டில் உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையை 4.9 விழுக்காடாக குறைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது கவனிக்கத்தக்கது. கோவையில் கனிம வள கொள்ளை குறித்து ஆய்வு செய்ய சென்ற மாவட்ட மக்கள் நீதிபதி மற்றும் மாவட்ட ஆட்சியரை பழங்குடியின மக்கள் முற்றுகையிட்டனர்.
கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் சட்டவிரோதமாக செம்மண் வெட்டி எடுக்கப்படுவதாக வந்த மனு தொடர்பாக நேரில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பேரில் கோவை மாவட்ட மக்கள் நீதிமன்ற நீதிபதி நாராயணன், ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கோவை தடாகம், மாங்கரை, தெக்காலூர் உள்ளிட்ட பகுதிகளில் செம்மண் எடுக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். அப்போது தடாகம் அருகே தெக்காலூர் பகுதியில் நீதிபதி நாராயணன் மற்றும் ஆட்சியர் கிராந்திகுமார் பாடியை அந்த பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் முற்றுகையிட்டு தனியார் ரெசார்ட் நிர்வாகம் பழங்குடியின மக்களின் நிலங்களை ஆக்கிரமித்து இருப்பதாக புகார் தெரிவித்தனர். விதிமீறலில் ஈடுபடும் ரெசார்ட் நிர்வாகம் குறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் நீதிபதியிடம் முறையிட்டனர். தனியார் ரெசார்ட்டின் செயல்பாடுகள் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததை தொடர்ந்து பழங்குடியின மக்கள் முற்றுகையை கைவிட்டனர். முடா ஊழல் விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கர்நாடக முதலமைச்சர் மாற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு நிலம் ஒதுக்கப்பட்ட விவகாரத்தில் ஊழல் நடந்ததாக எழுந்த புகார் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் லோக் ஆயுதா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சித்தராமையாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வந்தாலும் ராகுல் காந்தி இதுகுறித்து வாய் திறக்காமல் இருந்து வருகிறார். சித்தராமையா மீது நடவடிக்கை எடுத்தால் நடைபெற்று வரும் ஜம்மு காஷ்மீர், ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் அது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கர்நாடக மாநில முதலமைச்சரை மாற்ற காங்கிரஸ் தலைமை திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. துணை முதலமைச்சர் சிவக்குமார் முதலமைச்சராக நியமிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடா முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 14 வீட்டு மனைகளை முடாவிடம் ஒப்படைக்க அவரது மனைவி பார்வதி முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து முடா ஆணையத்திற்கு அவர் எழுதிய கடிதத்தில் மைசூரில் 3 ஏக்கர் 16 சென்ட் அளவுள்ள தனது நிலத்தை கையகப்படுத்தியதற்காக மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் விஜயநகரில் 14 மனைகளையும் இழப்பீடு தொகையையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த 14 மனைகளின் பத்திரங்களை ரத்து செய்து இழப்பீட்டுத் தொகையையும் மீண்டும் திருப்பித் தர விரும்புவதாக தெரிவித்துள்ளார். அவர் இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்கவும் வேண்டுகோள் வைத்துள்ளார். விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியாத மத்திய அரசால் கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்களை மட்டும் எப்படி தள்ளுபடி செய்ய முடிகிறது என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் நடைபெற்ற கட்சி பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாட்டின் பிரதமரால் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய முடியவில்லை என்றும் பணக்காரர்களின் கோடிக்கணக்கான ரூபாய் கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்ய முடிகிறது என்றும் விமர்சித்தார். கார்ப்பரேட் நிறுவனங்களின் கடன்களை மட்டும் எப்படி தள்ளுபடி செய்ய முடிகிறது என கேள்வி எழுப்பிய அவர், விளைபொருட்களின் சிறு லாபம் மட்டுமே விவசாயிகளின் கைகளுக்கு கிடைப்பதாகவும் பெரும் லாபம் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் செல்வதாகவும் குற்றம் சாட்டினார். 3வது முறையாக பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதவி காலத்தில் பலவீனமாக தென்படுவதாக தேர்தல் வியூக நிபுணரும் ஜன்ஸ்வராஜ் கட்சி நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் தெரிவித்திருக்கிறார். முந்தைய ஆட்சிக் காலங்களை ஒப்பிடும்போது இப்போது பிரதமர் மோடியின் புகழும் அதிகாரமும் பெரிதும் குறைந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள பிரசாந்த் கிஷோர் அவருக்கான ஆதரவு மிகவும் குறைந்துவிட்டதாக தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 9 மாநிலங்களின் தேர்தல்கள் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக வருமானால் மத்திய அரசு கவிழக்கூடும் என தெரிவித்தார். காங்கிரஸ் ராகுல் காந்தியின் தலைமை வெளிப்பட்டுவிட்டிருந்தாலும் தேசிய தலைவராக உருவெடுக்க இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளதாக பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தரப்பு மொத்தம் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரப்பட்டதாகவும் இதில் 16 இடங்களில் அனுமதி நிராகரிக்கப்பட்டது என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து ஆஜரான மனுதாரர் தரப்பு அணிவகுப்புக்கு அனுமதி கொடுக்கும் விவகாரத்தில் அரசும் காவல்துறையும் கண்ணாமூச்சி விளையாடுவதாக கூறியது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று காட்டமாக கூறினார். பல இடங்களில் அற்ப காரணங்களை கூறி அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய நீதிபதி, ஒரு மாவட்டத்தில் 1 இடங்களுக்கு மேல் பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என தெரிவிக்கும் நிலையில் திமுக பவள விழா நிகழ்ச்சிக்கு ஒரே நாளில் பல்வேறு இடங்களில் எப்படி பாதுகாப்பு வழங்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பினார். அனுமதி நிராகரிக்கப்பட்ட 16 இடங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தார்.
கள்ளக்குறிச்சியில் நடைபெறவுள்ள மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பாதுகாப்பு கேட்டு தமிழக டிஜிபியிடம் விசிக எம்எல்ஏக்கள் மனு அளித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2ஆம் தேதி மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, ஆளூர் ஷானவாஸ் ஆகியோர் டிஜிபி சங்கர் ஜிவாலை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி, மாநாட்டில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் மாநாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ், பொதுமக்களின் கோரிக்கைகளை வைத்து இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும் அரசியலுக்காக திட்டமிட்டு காய் நகர்த்துவதாக யாரும் கருத வேண்டாம் என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு இது ஒரு வெகுமக்கள் இயக்கமாக இதை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அந்த மக்களிடம் சந்தித்த போது அந்த மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதுவும் கள்ளக்குறிச்சி நிகழ்வு நடந்தபோது வள்ளுவர் கோட்டத்தில் விசிக நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் அவர்கள் இயல்பாக அறிவித்த ஒரு அறிவிப்பு இந்த மாநாடு. இது ஏதோ அரசியல் காய்களை நகர்த்துவதற்காக திட்டமிட்டு செய்ததாக யாரும் அப்படி கருத தேவையில்லை. நேபாளத்தில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 193ஆக உயர்ந்துள்ளது. கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 193ஆக உயர்ந்துள்ளது. இதைத் தவிர 100க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 31 பேர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து 4000த்திற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். ஓல்டு கோவிங்டன் பகுதியில் செயல்பட்டு வந்த ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தைவானை கிரத்தான் புயல் தாக்க உள்ள நிலையில் அதற்கு அந்நாட்டு மக்கள் தயாராகி வருகிறார்கள். வீடுகள் முன்பு மண் மூட்டைகள் அடுக்கி வைத்தும் வெள்ளத்தடுப்புகளை வைத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதன்கிழமை அதிகாலை கிரத்தான் புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். SpaceX நிறுவனம் செலுத்திய டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்துடன் டாக் செய்யப்பட்டது. நாசா விஞ்ஞானி நிக் ஹேக் மற்றும் ரஷ்யா விஞ்ஞானி அலெக்சாண்டர் கோர்குனோவ் விண்வெளி மையத்திற்கு சென்றனர். 5 மாதங்கள் ஆய்வுகளை முடித்துவிட்டு அங்குள்ள சுனிதா வில்லியம்ஸ் வில்மோருடன் பிப்ரவரி மாதம் இருவரும் புறப்பட உள்ளனர். Forward bulkhead, thanks to the open nose cone, but that position and orientation and attitude of Dragon as it makes its approach. சூர்யாவின் சனிக்கிழமை திரைப்படம் இந்திய அளவில் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் முதலிடம் பிடித்திருக்கிறது. நானி நடிப்பில் தெலுங்கில் வெளியான அந்தே சுந்தரானிகி படத்தின் இயக்குனர் விவேக் ஆத்ரேயா மீண்டும் அவருடன் இணைந்து இப்படத்தை இயக்கியுள்ளார். கதாநாயகியாக பிரியங்கா மோகனும் வில்லனாக SJ சூர்யாவும் நடித்துள்ளனர். DVV நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்துக்கு போர்த்தொழில் படத்துக்கு இசையமைத்த ஜேக்ஸ் பிஜாய் இசையமைத்துள்ளார். விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல் செய்து சாதனை படைத்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நவராத்திரியை முன்னிட்டு பீங்கான் மற்றும் மண்பொம்மைகள் விற்பனைக்காக வந்துள்ளன. விருத்தாச்சலம் பீங்கான் தொழிற்பேட்டையில் தொழிலாளர்கள் பீங்கான் பொம்மை மற்றும் அகல் விளக்குகளை செய்து வருகின்றனர். நவராத்திரியை முன்னிட்டு அலுவலகங்கள், வீடுகள், கோயில்களில் நவராத்திரி கொலு வைப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலர் நேரடியாக வந்து பீங்கான் பொம்மைகளை வாங்கிச் செல்கின்றனர். சாமி சிலைகள், பறவைகள், விலங்குகள், கலாச்சாரத்தை வலியுறுத்தும் பொம்மைகள், தலைவர்களின் பொம்மைகள் என அனைத்து வகை பொம்மைகளும் 50 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகின்றன. மண்பொம்மைகள் வண்ணம் தீட்டப்பட்டு செராமிக் பொம்மை போன்று வரத்து அதிகரித்துள்ளதால் பீங்கான் பொம்மைகள் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அந்த நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா மண் பொம்மைகள் பார்த்தீங்கன்னா செட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கல்யாண செட்டு, தசாவதாரம், கிருஷ்ணர் செட்டு,
முருகர் செட்டு, பெருமாள் தசாவதாரம் செட்டு, அஷ்டலட்சுமி, சீமந்த செட்டு, காதுகுத்து செட்டு, அதுக்கப்புறம் ராமர் செட்டு, ராமர் பட்டாபிஷேக செட்டு, இந்த மாதிரி செட்டுகள்லாம் எங்கள்கிட்ட வச்சுருக்குறோம். வச்சுருந்தாலும் இப்போ கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது. இன்னும் வியாபாரிகள் வருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுப்பது சாத்தியமில்லை என்ற போதும் விரைவில் தாமிரபரணியின் புனிதம் காக்கப்படும் என்றும் நெல்லை ஆணையர் சுகபுத்ரா விளக்கமளித்துள்ளார். மக்கள் மற்றும் ஆலைகள் பெருக்கமே ஆற்றின் மாசிற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாநகர பகுதியில் மாசு கலக்கப்படும் 16 இடங்களை கண்டறிந்திருப்பதாகவும் அவற்றில் 14 மறுசுழற்சி மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஆற்றில் மாசு கலக்காமல் தடுக்க தற்காலிக நடைமுறைகள் கையாளப்படுவதாகவும் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நிறைவு பெற்ற பிறகே இந்த பிரச்சினைக்கு 80 விழுக்காடு தீர்வு கிடைக்கும் என்றும் ஆணையர் குறிப்பிட்டுள்ளார். தாமிரபரணி ஆற்றை காக்க வேண்டும் என கவுன்சிலர் பவுல்ராஜ் மனு அளித்தார். நீதிமன்றமும் தனது அதிருப்தியை பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் நெல்லை ஆணையர் விளக்கமளித்துள்ளார். மாநகராட்சி விரிவாக்கம் செய்வது தொடர்பாக பொதுமக்களின் கருத்து கேட்பு முடிவுகளின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என மேயர் ராமகிருஷ்ணன் மாமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் விளம்பர பேனர்களை அகற்ற மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அனைத்து மண்டலங்களிலும் மண்டல அலுவலர்களின் மேற்பார்வையில் பேனர்கள் மற்றும் பிளக்ஸ் போர்டுகளை அகற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராயபுரம் மண்டலத்திற்கு உட்பட்ட பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் பேனர்கள் அகற்றப்பட்டன. நேற்று ஒரே நாளில் 300க்கும் மேற்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இப்பணிகள் மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 1 முதல் 15 வரையிலான அனைத்து பகுதிகளிலும் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. மதுரை விமான நிலையம் இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்ட மக்களின் விமான போக்குவரத்திற்கு மதுரை விமான நிலையம் முக்கிய பங்காற்றி வருகிறது. அங்கிருந்து டெல்லி, சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கும் சிங்கப்பூர், துபாய், இலங்கை உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் விமான சேவை இயக்கப்படுகிறது. இந்நிலையில் பல்வேறு தரப்பிலிருந்து எழுந்த கோரிக்கையை அடுத்து மதுரை விமான நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட இந்திய விமான நிலைய ஆணையம் அனுமதி வழங்கியது. இதன் மூலம் மதுரையிலிருந்து புதிய இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விமான சேவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் 24 மணி நேரமும் செயல்பட இருப்பதால் கூடுதல் பாதுகாப்பு வீரர்கள் அங்கு பணியமர்த்தப்பட உள்ளனர். சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு நிதி ஒதுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பான கடிதத்தில் மாநிலங்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நிதி பற்றாக்குறையால் மெட்ரோ பணிகள் முடங்கி கிடப்பதாகவும் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மீது தமிழக அரசு பழி போட நினைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட பணிகள் தொடங்கி 4 ஆண்டுகளில் 1/3 ஒரு பங்கு பணிகள் மட்டுமே நடந்துள்ளதாக சாடினார். மத்திய அரசு பங்களித்தால் மட்டுமே இந்த திட்டம் நிறைவேறும். அதே நேரம் தவறான பரப்புரையின் மூலமாக திமுக அரசியல் செய்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளுக்கு மத்திய அரசின் பங்கிலிருந்து 50 விழுக்காடு நிதியை விடுவிக்க வேண்டும் என தமிழக மக்கள் மற்றும் பாஜக சார்பில் கேட்டுக் கொள்வதாக அண்ணாமலை தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் டெல்லி சென்ற தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரை சந்தித்து மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்குமாறு மனு அளித்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரியில் நலிவடைந்து வரும் கிரானைட் மெருகூட்டும் ஆலைகளை பாதுகாக்க வலியுறுத்தி கிரானைட் மற்றும் சிறு குறு தொழில் சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதற்காக வரும் 2ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். மாவட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட கிரானைட் குவாரிகள் செயல்பட்டு வந்தன. இவற்றை ஆதாரமாக கொண்டு 500க்கும் மேற்பட்ட கிரானைட் கற்கள் மெருகூட்டும் சிறு குறு தொழிற்சாலைகள் உள்ளன. இதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 2017ஆம் ஆண்டு 85 விழுக்காட்டிற்கும் மேலான கிரானைட் குவாரிகள் மூடப்பட்டன. இதனால் மெருகூட்டும் ஆலைகளுக்கு கிரானைட் கற்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் வங்கிக் கடன் செலுத்த முடியாமல் தவித்து வருவதாகவும் ஆலை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெளி மாநிலத்திலிருந்து கல் வாங்கிட்டு வந்து தான் இங்கே அறுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே போன்று இங்கே ஜிஎஸ்டி போலி பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஜிஎஸ்டி போலி பில்லோட நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதிகாரிகள் வந்து முறையாக கண்காணித்து அந்த போலியான பில்களை நடமாட்டத்தில் வைத்திருக்கும் அந்த ஆட்களை வந்து பிடித்து ஜிஎஸ்டி முறைப்படுத்தணுங்க.
தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீது நடவடிக்கை எடுக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பன்னாட்டு நிறுவனங்களை மிரட்டி 8000 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்க வைத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா உள்ளிட்டோர் மீது பெங்களூரு திலக் நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை ரத்து செய்ய வலியுறுத்தி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் நளின்குமார் கட்டீல் மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான வழக்கில் இரு தரப்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதனை கேட்டறிந்த நீதிபதி நாகபிரசன்னா, வழக்கிற்கு சம்பந்தமில்லாத 3ஆம் நபர் இதுகுறித்து புகார் அளிப்பது சரியில்லை என்று கூறினார். அத்துடன் வழக்கு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை உத்தரவும் பிறப்பித்தார். இதனிடையே காவல் நிலையங்களில் 2 கோடி ரூபாய் வரையிலான வழக்கு குறித்துதான் விசாரணை நடத்த அனுமதி இருப்பதாகவும், ஆனால் தற்போதைய வழக்கில் 8000 கோடி ரூபாய் என புகார் அளிக்கப்பட்டிருப்பதால் அதனை CID அல்லது CCB காவல்துறைக்கு மாற்ற வேண்டும் எனவும் உயர் அதிகாரிகளுக்கு திலக் நகர் காவல்துறையினர் கடிதம் எழுதியுள்ளனர். சாதிவாரி கணக்கெடுப்பு கர்நாடக அமைச்சரவையில் அக்டோபர் மாதம் தாக்கலாகிறது. கர்நாடக மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர் K. ஜெயபிரகாஷ் ஹெக்டே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவிடம் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிக்கைகளை கடந்த பிப்ரவரி மாதம் வழங்கியிருந்தார். இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள கர்நாடக மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு தாக்கல் செய்யப்படும் என்று சித்தராமையா தெரிவித்துள்ளார். ஓசூர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் போன் உற்பத்தி ஆலை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 3051 கோடி ரூபாய் முதலீட்டில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆலை செயல்பட்டு வரும் நிலையில் மேலும் 3699 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 1,49,000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஆலை செயல்பட்டு வரும் நிலையில் 5 லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொழிற்சாலை மூலம் 80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எனவும் விரிவாக்க பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா எலக்ட்ரானிக்ஸ் விண்ணப்பித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தொழிற்சாலையில்தான் ஆப்பிள் ஐபோன் உற்பத்தி செய்ய டாடா எலக்ட்ரானிக்ஸ் முடிவு செய்துள்ளது. JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ஏழ்மை காரணமாக IIT வாய்ப்பை தவறவிட்ட மாணவருக்கு IIT தன்பாத்தில் இளமடிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முஷாஃபர் நகரைச் சேர்ந்த மாணவர் அதுல்குமார் JEE தேர்வில் தேர்ச்சி பெற்றார். பட்டியலினத்தைச் சேர்ந்த அவருக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் IITயில் கல்வி பயில இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் சேர்க்கை கட்டணமான 17,500 ரூபாயை அவரால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்த முடியாமல் போனது. இதனால் IITயில் பயிலும் வாய்ப்பை அதுல்குமார் இழந்தார். இது தொடர்பாக ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்தை மாணவர் நாடிய நிலையில் வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. இதனை தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் அமர்வு விசாரித்தது. அப்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த திறமையான மாணவரை அப்படியே விட்டுவிட முடியாது என்று கூறிய உச்சநீதிமன்றம் அவருக்கு IIT தன்பாத்தில் சேர்க்கை இடமளிக்க தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உத்தரவிட்டது. சில இடங்களில் ஆசிரியர்கள் உதவுவார்கள், சில இடங்களில் நீதிபதிகள் உதவுவார்கள் என்று கூறிய உச்சநீதிமன்றம் மாணவர் அதுல்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. மகாத்மா காந்தியின் ஜெயந்தி விழா நாளை கொண்டாடப்படும் நிலையில் காந்தி மண்டபத்தில் ஆளுநர் RN ரவி தூய்மை பணியில் ஈடுபட்டார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மாணவர்களுடன் இணைந்து இந்த பணியில் ஆளுநர் ஈடுபட்டார். கையில் பக்கெட்டுடன் காந்தி மண்டபத்தில் கிடந்த குப்பைகளை அவர் சேகரித்தார். 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி நாடு முழுவதும் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனை நினைவு கூறும் வகையில் காந்தி சிலையையும் ஆளுநர் தூய்மைப்படுத்தினார். சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 38 ரூபாய் உயர்ந்த நிலையில் தற்போது மேலும் 48 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் 1903 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. அதன்படி மாத தொடக்கத்தில் விலை பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதற்கிடையில் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இன்றி 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை அருகே நடைபெற்ற புரட்டாசி பொங்கல் திருவிழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கும்மி கொட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சூரக்குண்டு கிராமத்தின் காவல் தெய்வமான சின்ன அடக்கியம்மன், பெரிய அடக்கியம்மன் கோயிலில்
புரட்டாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 15 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது கோயில் மந்தை முன் கூடும் கிராமத்தினர் பொம்மையடித்து தங்கள் காவல் தெய்வத்தின் வரலாற்றை பாடல்களாக பாடி அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நிகழ்ச்சிக்கு சுமார் 1000 சிறப்பு ரயில்களை இயக்க ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகளின் திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள பிரயாக்ராஜ் நகரத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. வரும் ஜனவரி 12ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள கும்பமேளா நிகழ்ச்சிக்காக கூடுதலாக 992 சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேலும் 174 ரயில்களில் கூடுதல் பெட்டிகளை இணைக்கவும் பிரயாக்ராஜ் அயோத்தியா, வாரணாசி பிரயாக்ராஜ் மார்க்கத்தில் 140 சிறப்பு ரயில்களை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக சுமார் 500 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யவும் ரயில்வே துறை திட்டமிட்டுள்ளது. லட்டில் விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திருப்பதி திருமலையில் சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். திருப்பதி கோயில் லட்டு தயாரிக்கப்படும் நெய்யில் விலங்கின் கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழுவை ஆந்திர அரசு அமைத்திருந்தது. இந்த குழுவினர் திருப்பதி மற்றும் திருமலையில் உள்ள தேவஸ்தான கிடங்குகளில் ஆய்வு நடத்தினர். மேலும் திருப்பதி மலையில் உள்ள ஆய்வகத்திலும் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கோயிலுக்கு வெளியே பூந்தி தயாரிக்கும் மடப்பள்ளியிலும் சிறப்பு விசாரணை குழுவினர் ஆய்வு நடத்தினர். மகாராஷ்டிராவில் நாட்டு வகை பசுக்கள் இனி ராஜமாதா, கோமாதா என்று அழைக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வேத காலத்திலிருந்து பசுக்கள் முக்கியமான இடம் வகிப்பதாலும் மனிதர்களுக்கு பசும்பால் மூலம் ஊட்டச்சத்து கிடைப்பதாலும் இயற்கை விவசாயத்திற்கு பசுக்களின் சாணம் பயன்படுத்தப்படுவதாலும் இந்த அறிவிப்பை வெளியிடுவதாக மகாராஷ்டிரா அரசு கூறியுள்ளது. விரைவில் அங்கு தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த அறிவிப்பு உற்று நோக்கப்படுகிறது. இங்கிலாந்தின் கடைசி அனல் மின் நிலையம் மூடப்பட்டுள்ளது. புவி வெப்பமயமாதலை தடுக்க புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலம் மின்சாரம் தயாரிப்பதை குறைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த உலக நாடுகள் முயன்று வருகின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் அனைத்து ஆற்றலையும் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களில் இருந்து பெற இங்கிலாந்து இலக்கு நிர்ணயித்து திட்டங்களை வகுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக லண்டனில் 142 ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருந்து வந்த பழமை வாய்ந்த இங்கிலாந்தில் செயல்பட்டு வந்த கடைசி அனல் மின் நிலையமும் மூடப்பட்டுள்ளது. 1990ஆம் ஆண்டுகளில் இங்கிலாந்தின் மின் உற்பத்தியில் 80% அனல் மின் நிலையங்களே பங்கு வகித்தன. அதனை படிப்படியாக குறைத்து தற்போது முழுமையாக நிறுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது இங்கிலாந்து. இதன் மூலம் நிலக்கரி பயன்பாட்டை முற்றிலும் தவிர்த்த மிகப்பெரிய நாடாக இங்கிலாந்து மாறியுள்ளது. இந்தியா, சீனா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இன்றி இலங்கையில் 6 மாதங்கள் தங்கலாம் என்ற அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இலங்கையின் மிகப்பெரிய பொருளாதார பலமாக சுற்றுலா உள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பின் சுற்றுலா பெரிதும் பாதிக்கப்பட்டதால் அந்நாடு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. அதனை சரி செய்யும் நோக்கோடு விசா நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி இந்தியா, சீனா, இங்கிலாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ரஷ்யா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு விசா இன்றி பயணிக்கலாம். 6 மாதங்கள் வரை அங்கு சுற்றுலா பயணியாக தங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிக வேலைவாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. 2022-2023ஆம் நிதியாண்டுக்கான தொழிற்சாலைகள் குறித்த மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின்படி மதிப்பு கூட்டுதலில் மகாராஷ்டிரா முதலிடத்தை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2வது இடத்தில் குஜராத்தும் 3வது இடத்தில் தமிழ்நாடும் உள்ளன. மிக முக்கியமாக அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிய முன்னணி மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்த 4 இடங்களில் மகாராஷ்டிரா, குஜராத், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இந்த 5 மாநிலங்கள் மட்டும் உற்பத்தித் துறை சார்ந்த வேலைவாய்ப்பில் 55 விழுக்காடு பங்களிப்பை வழங்கியிருப்பதாக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் அதற்கு அடுத்த இடங்களில் குஜராத், மகாராஷ்டிரா இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மதுவிலக்கு கொள்கையில் எந்த மாறுபாடும் இல்லை என்று முதலமைச்சர் கூறியதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மதுவிலக்கு மாநாடு நடைபெறும் இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
அயல்நாடு சென்று திரும்பிய மாண்புமிகு முதல்வர் அவர்களை நாங்கள் நேரிலே சந்தித்து இது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த கொள்கையிலே எந்த மாறுபாடும் இல்லை, உடன்படுகிறோம். ஆனால் நடைமுறை சிக்கல், நிர்வாக சிக்கல் இருக்கிறது, நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறினார். அதன் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் 2 பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக எங்களுக்கு கூறினார். அப்படி சொன்னதன் அடிப்படையில் தான் 2 பேர் பங்கேற்கிறார்கள். இதை தொடர்ந்து நாங்கள் அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுவிலக்கு மாநாடுக்கு ஆதரவளிப்பதாக கூறியுள்ள மதிமுக எம்பி துரை வைகோ ஆட்சியில் பங்கு கேட்பது என்பது அவசியமில்லாதது என்று தெரிவித்தார். அண்ணன் தொல் திருமா அவர்களுடைய இந்த மது ஒழிப்பு மாநாடு பொறுத்தவரைக்கும் மதிமுக ஆதரவு 100% உண்டு. எல்லா இயக்கங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம், எல்லாரும் சொல்றது அதுதான். ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்த சூழ்நிலையில ஏதாவது கூட்டணியில் ஏதாவது விரிசல் விழுமா, கூட்டணி ஏதாவது உடையுமா அப்படிங்கிறது இந்த பாஜக இந்த எதிர்க்கட்சிகளுடைய அவங்களுடைய எண்ணம், ஆசை. இந்த சூழ்நிலையில பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொன்னாலும் முதலமைச்சர் செஞ்சு கொடுக்கிறாரு. எங்களுடைய மதிமுக நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆட்சியில் பங்கு இதற்கெல்லாம் அவசியமே கிடையாது நினைக்கிறோம். நாங்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் மற்றும் உபகோயில் உண்டியல் காணிக்கையாக 1,13,00,000 ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் உபகோயில் உண்டியல்களில் செலுத்தும் காணிக்கை மாதந்தோறும் எண்ணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இம்மாதத்திற்கான மீனாட்சியம்மன் கோயில் மற்றும் உபகோயில்களான தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் மற்றும் முத்தீஸ்வரர் கோயில், செல்லூர் திருவாப்புடையார் கோயில், திருவிதாவூர் திருமறைநாதர் சுவாமி கோயில் உட்பட 11 உபகோயில்களின் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. இதில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் உபகோயில் உண்டியல் காணிக்கையாக 1,13,84,165 ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் 455 கிராம் தங்கம், 649 கிராம் வெள்ளி மற்றும் அயல்நாட்டு நோட்டுகள் 398 கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம மணல் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நீரோடி கிராம மக்கள் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கனிம மணல் சுரங்கம் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். நீரோடி கடற்கரை கிராமத்தை சுற்றி வந்து நீரோடி கிறிஸ்தவ தேவாலயம் முன்பு வந்து விழிப்புணர்வு பொதுக்கூட்டத்தை நடத்தினர். இந்த கூட்டத்தில் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர். முதற்கட்டமாக நீரோடி முதல் இணையம் வரையிலான கடற்கரை கிராமங்களில் முதற்கட்ட விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி முடித்துள்ள நிலையில் வரும் நாட்களில் 2வது கட்ட போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் உயிரை பாதிப்பதாக இருப்பதனால் உயிர் இருக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதில் எந்த சந்தேகமில்லை. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையும் நடைபெறுகின்ற நிகழ்வு எங்கள் மறைவட்ட அளவிலே நடைபெறும். அதை தொடர்ந்து மீண்டும் நடக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் வெற்றி பெறும் வரை, இது என்று நிறுத்துகிறார் அதுவரை நாங்கள் போராடுவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கப்பட்டி புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்காலுக்கு தண்ணீர் வராததை கண்டித்து வரும் 3ஆம் தேதி அனைத்து தரப்பு விவசாயிகளும் தொடர் போராட்டம் நடத்துவதாக அவர்கள் கூறியுள்ளனர். மேலும் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட 50 நாட்களுக்கு மேலாகியும் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய மேட்டுக்கட்டளை வாய்க்கால் மூலம் 80 ஏரிகளும் சுற்றுப்பகுதி வயல்களும் பயன்பெறுகின்றன. இந்த கால்வாய் நீரை நம்பி 20,000 ஏக்கருக்கும் மேல் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை தண்ணீர் கிடைக்காததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். விவசாயம் செய்யணுமா வேண்டாமா அரசாங்கம் அறிவிக்கணும். இல்லன்னா கட்டளை கால வீக்கணும் கூட மூடிருங்க, தேவையில்லைங்கிற அளவுக்கு கூட விவசாயிகள் ஒரு விரக்தியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு சுத்தமாக தண்ணி விளையல, ஒரு சொட்டு தண்ணியை கூட இல்ல. இந்த ஆண்டாவது தண்ணி இவ்வளவு கடலுக்கு கலந்தும் கூட இதுவரைக்கும் தஞ்சாவூரோட முகத்தோர கல்லணையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்க நாங்க இன்னைக்கும் தண்ணிக்காக குடிக்க கூட தண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிற வேதனைக்குரிய
திருச்சி மத்திய சிறையில் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜியபுரம் பகுதியைச் சேர்ந்த திராவிடமணி கள்ளத்தனமாக மது விற்பனையில் ஈடுபட்டதாக கூறி கடந்த 26ஆம் தேதி காவல்துறையினர் அவரை கைது செய்தனர். தொடர்ந்து திருச்சி சிறையில் அவர் அடைக்கப்பட்ட நிலையில் 28ஆம் தேதி மயங்கிய நிலையில் கிடந்துள்ளார். மருத்துவமனையில் திராவிடமணியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்தனர். காவல்துறையினர் தாக்கியதால் தான் திராவிடமணி உயிரிழந்ததாக கூறிய அவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பங்கேற்றனர். கோவை சிறையில் இருக்கும் மகனை என்கவுண்டர் செய்து விடாமல் ஒப்படைக்க வேண்டும் என ரவுடி வசூர் ராஜாவின் தாய் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். வேலூர் சத்துவாச்சாரி அடுத்த புதுவசூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி வசூர் ராஜா. வேலூர் மாவட்ட காவல்துறை கிரைம் ரேட்டிங்கில் முதலிடத்தில் இருக்கும் வசூர் ராஜா மீது கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. 8 முறைக்கும் மேல் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைதான வசூர் ராஜாவுக்கு மனைவி, 2 வயதில் குழந்தை உள்ளனர். இதனிடையே குழந்தை மற்றும் மாமியாரோடு ஆட்சியர் அலுவலகம் வந்த வசூர் ராஜாவின் மனைவி கணவனை பத்திரமாக தர வேண்டும் என கண்ணீர் சிந்தியபடி கோரிக்கை விடுத்தார். தங்கராஜ் என்பவரின் வழக்குக்கும் தனது மகன் வசூர் ராஜாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என ரவுடியின் தாய் ஆட்சியரிடம் மனு அளித்தார்.